ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நான் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் வச்சுருந்தேன். அதில் வந்து மெட்டீரியல் யூஐ எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிருந்தேன். மெட்டீரியல் யூஐயில் எல்லா ஃபீச்சருமே கிடைக்குமா அப்படின்னா இல்லை. நிறையா யூஐ மிஸ் ஆகும். சில பேர் வந்து பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பூட் ஸ்ட்ராப்பை நான் ஆங்குலரில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். அதை பூட் ஸ்ட்ராப்பை ஆங்குலரில் யூஸ் பண்ணுறதுக்கு 3 டெக்னிக் இருக்குது. அந்த ஆக்சுவலாக 4 டெக்னிக் இருக்குது. ஒரு டெக்னிக் நான் சும்மா ஓரில் தான் காட்ட போகிறேன். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. 3 டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 3மே ரொம்ப ஈஸியான டெக்னிக். முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், ஆங்குலர் 17 ஃபோல்டர். இது நம்ம முன்னாடி 2 வீடியோஸில் இந்த அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ஜி சர்வ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஆங்குலர் அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. நான் லோக்கல் ஹோஸ்ட் 4200க்கு போனேன்னா எனக்கு இந்த மாதிரி நம்ம என்ன டெவலப் பண்ணமோ அது வந்துடுச்சு. இப்போ இதில்னா பூட் ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரியை ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் பூட் ஸ்ட்ராப்குள்ளே போனால் 5.3 அப்படின்னு போட்டிருக்காங்க. சாரி, எனக்கு கொஞ்சம் இருமலாக இருக்குது, அதனால் சாரி. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணுற டெக்னிக் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக ஆங்குலரில் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி npm i bootstrap 5.3.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ டாக்குமெண்ட்டில் போனோன்னா என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குது, என்னென்னலாம் பூட் ஸ்ட்ராப்பில் இருக்குது. ஸோ இத்தனை லே அவுட்ஸ் யூஸ் பண்ண முடியும். மெயினான ப்ராப்ளம் வந்து மெட்டீரியலுக்கும் இதுக்கும் சொல்லட்டுமா. ஆங்குலர் மெட்டீரியலில் காம்பனண்ட்டில் போனோன்னா நமக்கு மெனுக்கு போய் காட்டுறேன். மெனு வந்து இந்த மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணால் வர மாதிரி இந்த பட்டன் மெனுன்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போனால் ஆங்குலரோடைய மெனுஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆங்குலர் இல்லை, இதோடது ஆங்குலர் மெட்டீரியலோடது இந்த மாதிரி பொசிஷனிங். நமக்கு முக்கால்வாசி மெனுஸ்லாம் இங்கே மேலே வருது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்மளே வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பூட் ஸ்ட்ராப்புக்கு போனோன்னா பூட் ஸ்ட்ராப்போடைய மெனுக்கு போகிறேன். மெனு எங்கே இருக்க, மெனு மெனு மெனுன்னு ஒன்று இருக்குமே. காம்பனன்ட்ஸில் தான் பட்டன் குரூப் nav பார்ஸ்ன்னு இருக்குது. ஓகே மெனுங்கிறது அந்த ஒர்க். ஸோ இது ஒரு மெனு, இது லிங்க்கு, இது வந்து இன்னொரு சப் மெனு. nav பார்ஸ் அண்ட் டேப்ஸ் நீங்கள் போகும். இதோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நேவிகேஷன் பார் இல்லையா, இது வந்து பட்டன்ஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ வெர்டிக்கலாக இருக்கலாம், ஹரிசாண்டலாக இருக்கலாம், இந்த டேப் மாதிரி இருக்கலாம். டேப்ஸ் அங்கேயுமே இருக்குது. இந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி பூட் ஸ்ட்ராப்பில் நிறையா ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது பூட் ஸ்ட்ராப்போட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பியூர்லி யூஐ. எப்படி மெட்டீரியல் யூஐயோ இதுவும் அதேமாரி யூஐக்கு தான். இது ரொம்ப வைட்லி யூஸ்டு. நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க நிறையா கம்பெனிஸில். அதனால் இதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூட் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி இன்டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போது பார்க்க போகிறோம். 3 டெக்னிக். முதல் டெக்னிக் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானது பார்ப்போம். பூட் ஸ்ட்ராப்போடைய ஹோம் பேஜில் பார்த்தா அதோடைய CDN லிங்க் இருக்குது. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கோடைய CSSும் JSுமே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த CSSை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபைலில் கொண்டு போய் இந்த லிங்க்குங்கிற டேகில் இந்த CSSையும் JSையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகிடும். இந்த டேக் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் டேகை வந்து ஹெட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். ஓகே, நம்ம ப்ராஜெக்டில்
நான் சப்ளைமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த இருக்கு. இப்போ நான் index.html எங்கே இருக்கு? இந்த இருக்கு. index.html முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஹெட்டு டேக்கில் நம்ம இங்கே மெட்டீரியல் ஐகான்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருவோம். இது என்னது? சிஎஸ்எஸ். ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸை ஹெட் டேக்லேயும் பாடி டேக்கில் ஜேஎஸ்ஸாக இருக்கும். நம்ம ஜேஎஸ், ஏன்னா பாடி லோட் ஆகும்போது ஜேஎஸ் லோட் ஆகணும். ஸோ இந்த பாடி டேக்கில் ஜேஎஸை நம்ம என்ன பண்ணலாம்? கடைசியாக கொடுத்துருவோம். பாடி ஓகே, முன்னாடியே கொடுத்துருக்காங்க. சில டைரக்ட் ஜேஎஸ்ஸாக இருந்தால் நம்ம யூஸ்வலி கடைசியில் சில சமயம் அந்த ஃபங்க்ஷன் பேஜ் லோட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா நம்ம கடைசியில் கொடுப்போம். அப்போ தான் அந்த பேஜில் இருக்கிற டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கும், நம்ம அந்த டாக்குமெண்ட்டை கால் பண்ணிக்க முடியும். சரி, இவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி என்ஜி சர்வ் கொடுப்போம். இப்போ டெக்னிக்கலி இது வந்திருக்கணும். வரலை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பார்க்க வேண்டும். நான் என்ன பண்ணுறேன்? இந்த நேவ் பாரையே எடுத்து இந்த நேவ் பாரோடைய சாம்பிள் கோட் எடுக்கிறேன். இங்கே நேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நேவ் அப்படிங்கிறது பூட் ஸ்ட்ராப்போடது. ஸோ அந்த இம்போர்ட் கரெக்டாக ஒர்க் ஆகியிருந்ததுன்னா நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண போகிற இதை நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அந்த பூட் ஸ்ட்ராப் ஒர்க் ஆகணும். இங்கே சிக்னல் காம்பனண்ட், மெயின் காம்பனண்ட் இருக்கா? வச்சாச்சு. இங்கே போவோம், இங்கே போகலாம். மெயின் காம்பனண்ட் வந்துடுச்சு பாருங்கள். நான் சேவ் பண்ணினோடனே எனக்கு வந்துடுச்சு. சேவ் பண்ணோடனே நான் ரீஸ்டார்ட் பண்ணோன்னே. ஸோ இப்போது முதல் டெக்னிக் ஒர்க் ஆகிடுச்சா? இப்போ இது ஃபுல்லாக வந்துடுச்சு. இதுவே நம்ம அந்த HTML அந்த இம்போர்ட் இல்லைன்னா இதை சேவ் பண்ணிவிடுவோம். நம்ம HTML-க்கு போய் இந்த இம்போர்ட் ரெண்டையுமே டெலீட் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணிட்டா என்ன ஆகும்? பூட் ஸ்ட்ராப் வந்து லோட் ஆகாது. அப்போ இப்படின்னா என்னன்னே வந்து அதுக்கு தெரியக்கூடாது. அந்த நேவுங்கிற டேகே வந்து தெரியாமல் அந்த கோட் அப்படியே வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் ஆகலையோ? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே வருது பாருங்கள். நேவ் பார் அப்படின்னா என்னன்னே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ பூட் ஸ்ட்ராப் கரெக்டாக லோடு ஆகியிருந்தால் தான் இந்த நேவ் பார் அப்படிங்கிற டேகே வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். நிறைய இங்கிலீஷ் வார்த்தை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது அப்படியே பழகினதுனால 17 நிமிஷம் வந்துடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சேவ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்திருக்கணும். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன் ரீஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் இது வந்து பைண்ட் ஆகும்போதே, இது பில்ட் ஆகும்போதே வந்து நம்ம இது நடக்கும். அதனால் இதை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். இது முதல் டெக்னிக். இது ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்த்துருவோம். பழைய மாதிரி ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து மெட்டீரியல்லேருந்து வந்திருக்கு. இது மேலே இருக்கிற மெனு வந்து பூட் ஸ்ட்ராப்லேருந்து வந்திருக்கு. நம்மளுடைய முதல் டெக்னிக் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது டெக்னிக் பார்க்கலாம். பூட் ஸ்ட்ராப்போட பேஜுக்கு போனால் இங்கே ஒன்று கொடுத்துருந்தாங்க, NPM i bootstrap அப்படின்னு. இதை யூஸ் பண்ணி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம ப்ளகின் மாதிரி இன்ஸ்டால் பண்ணலான்னு. இங்கே நான் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கமாண்டை இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த ரூட் டைரக்டரியில் வச்சு. ஸோ இப்போ NPM i bootstrap. இப்போ என்ன நடக்கும்? இங்கே போனோன்னா நோட் மாடியூல்ஸ்குள்ளே bootstrap அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த bootstrap ஃபோல்டருக்குள்ளே நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நான் bootstrapன்னு இங்கே இருக்கு, நோட் மாடியூலுக்குள்ளே bootstrap அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே நம்மளுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போது இதில் இருக்கிற ஜேஎஸ்ஸையும் இதில் இருக்கிற
இந்த டிஸ்ட்டுக்குள்ளே சிஎஸ்எஸும் ஜேஎஸும் வந்துடுச்சு. இதான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சிஎஸ்எஸ்ஸையும் ஜேஎஸையும் நம்மளுடைய கோடில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிறத வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். index.html வழியாக இது லோட் ஆகக்கூடாது. ஸோ இது கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோல்டரில் இருந்து இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நோட் மாடியூல்ஸ் பூட்ஸ்ட்ராப் இதுக்குள்ளே காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம angular.json போனோன்னா இதுதான் வந்து பில்ட் பண்ணுற ஃபைல். package.json package.jsonஆ ஆமாம், angular.jsonல package.json இல்லை, package.json ஏன் வளர்றான்னு தெரில. package.json அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்னலாம் சப்போர்ட்டிங் லைப்ரரி வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இங்கே நம்ம இதோடது மெட்டீரியலோடைய சிஎஸ்எஸ் கொடுத்துருந்தோம். இதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், நோட் மாடியூல்ஸ்குள்ள டிஸ்ட்டுக்குள்ள நம்மளுடைய சிஎஸ்எஸ் bootstrap min.css இந்த ஃபைலை இங்கே கொடுத்துடலாம். இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஏன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலை. அந்த ஸ்கிரிப்டை நம்ம இங்கே கொடுத்துடலாம். bootstrap min.js இருக்கா, bootstrap min.js இங்கே இருக்காது, சாரி இங்கே இருக்கும், ஜேஎஸ்குள்ளே இருக்கும். bootstrap min.js இருக்கு. இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து நோட் மாடியூல் டிஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கா, இல்லை டிஸ்ட்டுக்குள்ளே ஜேஎஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ இங்கேயுமே நம்ம வந்து சிஎஸ்எஸ்னு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காது min.js. சரி, ஸோ மிஸ்டேக் இருந்ததுன்னா இந்த பாத்தில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். இப்போ நம்ம இது பண்ணிடணும், ng-serve கொடுக்கணும். இப்போ பில்ட் ஆகும், AngularJSON பில்ட் ஆகும்போதே இது நடக்கும். இந்த சிஎஸ்எஸ்ஸையும் இந்த ஜேஎஸ்ஸையும் இதுக்குள்ளே நம்ம jQuery இன்க்ளூட் பண்ணால் ஏதோ எரர் வந்திருக்கு பாருங்கள், could not resolve min.css. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையாமே. எரர் வந்தால் தான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் தான் நான் கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். நோட் மாடியூல்ஸ்குள்ள பூட்ஸ்ட்ராப்குள்ள நோட் மாடியூல்ஸுங்கிறது நம்ம கொடுக்கணுமா, இந்த ஸ்லாஷ் எடுத்துருவோம். இப்போ ட்ரை பண்ணலாம். நோட் மாடியூல்ஸ்குள்ள பூட்ஸ்ட்ராப்குள்ள டிஸ்ட்டுக்குள்ள சிஎஸ்எஸ் கரெக்டு தான், சரிதான். இப்போ எப்படி இருக்குன்னு சரி, இப்போ பில்ட் ஆகிடுச்சு. இப்போவும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போமா. நமக்கு அந்த மெனுலாம் வரணும், வந்துடுச்சு. இதுலேருந்து தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம திருப்பி செக் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம கரெக்டாக வேலிடேட் பண்ணிட்டோன்னா தான் நம்ம வந்து படிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன், இதையுமே நான் எடுத்துட்டு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வரக்கூடாது, ஏன்னா நம்ம HTMLலையும் கமெண்ட் பண்ணிட்டோம், இங்கே AngularJSONலையும் கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே nav பாருங்கிறது அந்த அப்படியே பழைய மாதிரி கோடாக வரணும். சூப்பர், இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இங்கே போட்டதுனால தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இது ஒரு ட்ரையல் அண்ட் இது ஒரு படிக்கிறதுக்கான முறை. நான் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன். நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். அதாவது மோஸ்ட்லி நான் டாக்குமெண்டேஷன் அந்த எரர் வரும்போதே நான் ரா ரெக்கார்டிங் தான் பண்ணுவேன். நான் அவ்வளோவா என்னோடய வீடியோஸ்லாம் எடிட் பண்ண மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் எரரை சால்வ் பண்ணணும், ஏன்னா இந்த எரர் உங்களுக்கு வந்து நீங்கள் திணறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் எரர் வரும்போதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். சும்மா சில இருமல் இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை நான் யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுவேன். சரி, இப்போ ரெண்டாவது மெத்தடும் முடிஞ்சிடுச்சு. பூட்ஸ்ட்ராப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம். இப்போ வரைக்கும் புரிஞ்சிடுச்சா?
கிளியர் தானே? ஃபஸ்ட் மெத்தட் டைரெக்டாக இண்டெக்ஸ் HTML கொடுத்தோம், ரொம்ப சிம்பிளான மெத்தட். ரெண்டாவது மெத்தட் package.jsonல கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி npm install அந்த bootstrap அப்படிங்கிறத கொடுத்தோம். இதுவுமே ரொம்ப சிம்பிளான மெத்தட். சரி, இப்போ மூணாவது மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோன்னா 2 ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று சிஎஸ்எஸ், இன்னொன்று ஜேஎஸ். எதுக்காக ஜேஎஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னா, இந்த பூட்ஸ்ட்ராப்புக்கு வந்து ஸ்டைல் மட்டும் கிடையாது, இந்த ஸ்கிரிப்டிங் ஃபங்க்ஷன் கூட இருக்கும். கிளிக் பண்ணும்போது வேற ஒரு இடத்த ஹைட் பண்ணணும், இப்போ இதை கிளிக் பண்ணும்போது கீழே ஒரு மெனு வரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வழியாக ஜேஎஸ் வழியாக வரும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ ஏன் இங்கே வரல? ஏன்னா நம்ம jQuery இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க சொல்லியிருப்பாங்க, இங்கே போயிடலாம், இங்கே வருது, நமக்கு வரல இல்லையா? அதுக்கு jQuery நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, பூட்ஸ் npm install. சரி, நம்ம jQuery இன்ஸ்டால் பண்ணிடுவோம். npm install jQuery. jQueryலாம் 2006லேருந்து இருக்குண்ணா. ஆனால் அப்போவே ஜாவா யூஸ் பண்ணும்போது பேஜில் வந்து யூஸ் பண்ணுவோம் அஜாக்ஸ் கால் பண்ணுறதுக்காக. இப்போ jQuery நோட் மாடியூல்ஸில் இன்ஸ்டால் ஆகிடுச்சா? ABCDEFGHIJ டோர்க் jQuery இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே jQueryயோடைய ஜேஎஸ்ஸையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டில் நோட் மாடியூல்ஸ்குள்ள jQueryக்குள்ள டிஸ்ட்டுக்குள்ள jQuery.min.js. இப்போ இது 2 ஆட் பண்ணதுனால கமா 1. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எரர் அடிச்சு தூக்கிடும். இப்போ என்ன பண்ணலாம்? ng serve கொடுப்போம். அந்த ட்ராப் டவுன் ஒர்க் ஆகணும். சரி, இப்போ ட்ராப் டவுன் ஒர்க் ஆகலைன்னா நான் இது பண்ணிடுறேன், ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். அது ரொம்ப சிம்பிளான பிரச்சனையாக தான் இருக்கும், அந்த ட்ராப் டவுன் ஒர்க் ஆகாதது. சரி, இது வரல, நம்ம அப்புறமா இது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மூணாவது மெத்தடுக்கு போயிடுவோம். மூணாவது மெத்தட் ரொம்ப சிம்பிள், அதுவும் சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே வந்து style.cssன்னு ஒரு ஃபைல் வச்சுருப்போம். இந்த பூட்ஸ்ட்ராப்போடைய ஸ்டைலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா, அந்த ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்காமல் ஸ்டைல் மட்டும் யூஸ் பண்ணணும்னா, ஸ்டைலில் இங்கே அட் இம்போர்ட்குள்ள பூட்ஸ்ட்ராப்புக்குள்ள டிஸ்ட்டுக்குள்ள சிஎஸ்எஸ்குள்ள பூட்ஸ்ட்ராப் பேர் என்ன, bootstrap.min.css இப்படியும் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இங்கே இம்போர்ட் பண்ணிட்டா இந்த இம்போர்ட் தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இப்போ என்ன ஆகும்? இது வழியாக இம்போர்ட் ஆகிடும், இந்த ஸ்டைல் வழியாக இம்போர்ட் ஆகிடும். ஸ்டைலில் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்துடணும், இந்த நேவ் பார்லாம் வரணும், ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகிடு. நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் எஸ்ஸை பல தடவை அழுத்துவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டைப்பான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன், ஒரு தடவை சேவ் பண்ணாலே கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாலே சேவ் ஆகிடும். ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியருடைய மென்டாலிட்டி நிறைய பேர் வந்து ஏதோ 5 தடவை 6 தடவைலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணால் வரவில்லை அப்படின்னா இம்போர்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? இங்கே ஏதாவது ஃபைல் லோட் ஆவதில் பிரச்சனை உள்ளதா என்று பார்க்கலாமா? இதில் வேற எங்கே போச்சுன்னே தெரியல. இன்ஸ்பெக்ட் கன்சோலில் ஒன்றும் ஆங்குலர் எதுவுமே எரர் வரவில்லை, ஆனாலும் லோட் ஆகவில்லை. சரி, நம்ம இம்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்துடலாம். ஸ்டைல் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு.
எஸ்ஆர்சிக்குள்ளே இருந்து ஸ்டைல்ஸா styles.css கரெக்டாக இருக்குது. இம்போர்ட்டில் நோட் மாடியூலுக்குள்ளே தானே பூட் ஸ்ட்ராப் இருக்குது. நோட் மாடியூல்ஸ்குள்ளே பூட் ஸ்ட்ராப்குள்ளே டிஸ்ட்டுக்குள்ளே சிஎஸ்எஸ்குள்ளே bootstrap.min.css. சரி, இப்போ இது வரலன்னா நான் விட்டுடுறேன், ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகுது. பட் இதுதான் மூணாவது டெக்னிக். அவ்வளோவா இந்த டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபுல்லாக வேணும். அதுதான் நமக்கு க்ளீனான டெக்னிக்கு. இது டெக்னிக் இது வரல அப்படின்னா நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதோடைய தொடர்ச்சியான வீடியோவாக இன்னொன்று போடுறேன். இங்கே என்னமோ எரர் வந்திருக்கு. என்ன எரர்? இங்கே எதுவும் வரலல்ல. சரி, இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆகலை. சரி, ஓகே. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் பழைய மாரி மாற்றிடுறேன். இது உங்களுக்கு ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. நான் கண்டுபிடிச்சி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு தானே? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ லோட் ஆகுதான்னு பார்த்துடலாம். பழைய மாரி மாற்றிட்டேன், பழைய மாரி லோட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பை பை. கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் மறந்து போச்சு. சரி, பார்ப்போம். தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. திரும்ப சந்திக்கலாம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வணக்கம், டேக் கேர், பை பை.